ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி 7.5 கிலோ பொன்னி அரிசியில் வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம் வாங்க. முதல்ல எண்ணெய் ஊற்றி அதுக்கு மேலே பட்டைகிராம் ஏலக்காய் போட்டு அது கூடவே வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக வதக்கணும். வெங்காயத்துக்கு தித்திப்பு தன்மை இருக்குது. அதை டார்க் பொன்னிறமாக ஆக்கி நீங்கள் அந்த தித்திப்பை இழந்துடாதீங்க. வெங்காயம் மசாலாவை தொலைச்சிடாதீங்க. வெங்காயம் கார்னர் பொன்னிறமாக வந்த உடனே அளவுள்ள தனிமிளகாத்தூளை எடுத்து பொன்னிறமாக வந்த உடனே இஞ்சி பூண்டு சாந்து சேர்க்கணும். பூண்டுக்கு 3/4 பாகம் அளவு இஞ்சி சேர்த்து இஞ்சி பூண்டு வதங்கும் போது அது கூட உப்பை சேர்த்த உடனே இது கூட ஊற வச்ச பச்சை பட்டாணியை சேர்க்கணும். இந்த பச்சை பட்டாணி இஞ்சி பூண்டு கூட வதங்கும் போது அந்த பட்டாணியில் தனி ருசி கிடைக்கும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு அடுத்து எடுத்து வச்சிருந்த தக்காளியை சேர்க்கணும். தக்காளி வரைக்கும் நான் மசாலா சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் வாசனை பச்சை மிளகா 3க்கு 4 பச்சை மிளகா சேர்த்து அது கூட புதினா மல்லித்தழையை சேர்க்கணும். எந்த அளவுக்கு பச்சை மிளகா புதினா மல்லித்தழை அரைச்சி சின்ன வெங்காயத்தை பச்சையாக சேர்த்து வதக்கிறோமோ அந்த அளவுக்கு அரோமா அதிகமாக கிடைக்கும். மசாலாவை நல்லா வதக்கி டார்க்காக இருக்கும். தயிர் சேர்த்த உடனே அப்படியே பளபளப்பாக ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். அந்த வாசனையை அதிகப்படுத்தி கொடுக்கும். இது வதங்கும் போதே காய்கறியை சேர்த்துக்கணும். நிறைய பேர் காய்கறி குழஞ்சிடும்னு சொல்லிட்டு கடைசியாக சேர்ப்பாங்க. எந்த அளவுக்கு காய்கறி வதங்கி எசன்ஸ் இறங்குதோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். மீல் மேக்கர் பண்ணை முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு தண்ணியே இல்லாமல் புழிஞ்சு சேர்க்கணும். தண்ணியோடு சேர்த்தாலும் தண்ணி அதிகமாகிடும். ஊற வைக்காமல் சேர்த்தாலும் பிரியாணியில் தண்ணியும் எண்ணெயும் இழுத்து வச்சுக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவரை கடைசியாக சேர்த்தா நமக்கு அந்த பூ முழுசாக சாப்பிடும் பார்க்கவும் நல்லா செம்மையாக இருக்கும். காய்கறிலாம் நல்லா வதங்கி அப்படியே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த அளவுள்ள தண்ணியை ஊற்றணும். பாத்திர கணக்கில் 1க்கு 1.5 பாத்திரம். இந்த பாத்திரத்தில் அரிசி 2 பாத்திரம் வந்துச்சு. 3 பாத்திரம் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அரிசியை சேர்த்துடணும். என் மாஸ்டர்கள்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களே குக் பண்ணுறாங்க. எப்படி இருக்குமா சார்? உப்பு எப்படி இருக்கு? கம்மியாக இருக்குது. சரி, நம்ம கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். காரம் எப்படி இருக்குது? காரம் கரெக்டாக இருக்குது. சரி. வெஜிடபிள் பிரியாணிக்கு நல்லா மசாலா தண்ணியை கொதிக்க வச்சு காயை வேக வச்சு அதுக்கப்புறம் ஊற வச்சு அரிசியை வடிகூடையில் வடிகட்டி தண்ணியே இல்லாமல் சேர்க்கணும். அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர அனல் பதத்தை கொஞ்சமாக குறைச்சி தீச்சல் பிடிக்காமல் பக்குவமாக பார்த்து கூட இருந்தே செய்யணும். அப்படியே அனலை குறைச்சி அரிசியும் தண்ணி ஒன்றா சேரும்போது கடைசியாக அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் 20 to 25 நிமிஷம் தம் போட்டால் செம்மையான வெஜ்ஜி பிரியாணி ரெடி. நல்லா ஆவி பறக்க சூப்பராக வருது. ஆனால் இதை உடச்சி பார்க்க எனக்கு டைம் இல்லாமல் இன்னொரு வேலைக்கு போயிட்டேன். நன்றி.